அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கோபத்தை பற்றி பார்ப்போம். கோபத்தை இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபங்கிறத அடக்கிறவன் தான் வீரன், அதை வெளிப்படுத்துகிறவன் இல்லை. அந்த கோபமாகப்பட்டது நம்ம மனசை ஒரு இருட்டாக்கிறோம். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியாது. பெரிய பெரிய கொலைகாரர்கள் ஒரு முடிவை டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன செய்யறன்னு செய்யாமல் செஞ்சுட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தான் அது. அதனால தான் நம்ம கோபப்படும்போது எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது. சற்று நேரம் நம்ம நின்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் உட்காருங்க, உட்காந்துக்கிட்டு இருந்தால் படுத்துருங்க. கோபம் ஷைத்தானோட அது ஒரு நெருப்பு போன்றது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம கோபப்படும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அது கோபத்தை அடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப நேரத்தில் டென்ஷனான அந்த ஒரு நேரம் அது ஒன்றுமே இல்லாத கூட டென்ஷன் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஒரு போதை உள்ளவங்க எப்படி அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் கண் இருட்டாவா என்ன செய்கிறோன்னு தெரியாமல் போகிற மாதிரி அந்த கோபமும் அவங்க கண்ணை மறைச்சிருது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்ம இருந்துட்டு நம்ம கோபத்தை அடக்கிறவன் தான் வீரன்னா, அப்போ நம்ம கொஞ்சம் அடக்கி தான் அடைஞ்சிக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த பிரச்சனையை பற்றியோ அந்த முடிவை பற்றியோ பேசலாம். இப்போ நம்ம அந்த நேரத்தில் ஒது செஞ்சோம்னா நம்ம இந்த கண்ணை மூடி ஒரு சில இதில் சொல்கிறாங்க, தியானத்தில் இருங்க, உங்கள் கோபம் அடைக்கிறோம், நீங்கள் ஆனந்த கடலில் முழுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா முடியுமா? அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் உட்கார்ந்தா நின்றுட்டு இருந்தால் உட்கார்றதோ உட்காந்துருந்தால் படுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை, கோபத்தில் செய்யக்கூடியது. கண்ணை மூடி தியானத்துக்கு போக முடியுமா? அதெல்லாம் ஒரு காலம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் அது சொல்லப்படுறது. இருந்தாலும் நினச்சது நடக்காத போது, நமக்கு வர வேண்டியது வராத போது, நம்மளை ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணும்போது நமக்கு கோபங்கள் வர்றது. ஒருத்தவங்க நம்மளை ஏதாவது ஆக்ரோஷமாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வருது. நம்ம அந்த மரியாதை நம்மளுக்கு புறக்கணிக்கப்படும்போது அப்போல்லாம் நமக்கு கோபம் அலசும். எல்லா நபிமார்களும் தங்களுக்கு துன்பம் கொடுக்கும்போது, அவங்களுக்கு இன்சல்ட் பண்ணும்போது அவங்க பொறுமையை தான் இது பண்ணாங்க, பொறுமையாக தான் அதை வெற்றி கொண்டாங்க. அமைதியான முறையில் அதை சொல்லி அது மாதிரி நம்மளும் அந்த